கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களிலே சங்கீதங்களின் புத்தகத்திலிருந்து ஒரு சில சங்கீதங்களின் வார்த்தைகளை நாம் தியானிப்போம். இந்த நாளில் கூட விசேஷமாக தாவீது ராஜா மிகவும் நெருக்கப்பட்டார். அவர் தன்னுடைய சத்துருகளினாலே சூழவும் அவருக்கு பல விதமான உபாதைகள், வியாதிகள், வருத்தங்கள் எல்லாம் வந்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரிடத்துல தான் அவர் விண்ணப்பம் பண்ணினார். அநேக ராஜாவாக இருந்தபடியினாலே அவருக்கு மருத்துவர்கள் நல்ல மருத்துவ ஆலோசனைகளை கொடுத்திருக்கலாம், ஒரு தரமான சிறந்த சிகிச்சையை கொடுத்திருக்கலாம். ஆனால் அவர் செய்ததான ஒரு காரியம், ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். 6வது சங்கீதத்தை நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால் அதில் அவர் கடந்து சென்றதான பாதைகள் மிகவும் நெருக்கமான காரியம். அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய வியாதி இருந்தது. அது அவருடைய எலும்புகளிலே ஏற்பட்டதான வியாதியாக இருந்தது. அது ஒரு போன்ஸ் கேன்சராக இருக்கும் சொல்லி ஒருத்தருக்கு சிலர் சொல்லுகிறார்கள். அதை பார்க்கின்ற வேளையில் அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்லுகிறதான ஒரே ஒரு வார்த்தை, 6ஆம் அதிகாரம் 6ஆம் சங்கீதத்தில் 9ஆம் வசனம், கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டாருங்கிறதான அவர் ஒரு பெரிய நல்ல ஒரு நம்பிக்கை அவருக்கு இருந்தது. அந்த 6வது அதிகாரத்தில் நம்ம படித்து பார்ப்போம் என்று சொன்னால், என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது, கர்த்தாவே எது வரைக்கும் இறங்காதிருப்பீர் என்று சொல்லுகிறார். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது என்று சொல்கிறார். அவருடைய எலும்புகள் எல்லாம் உக்குருகி நடுங்கி இந்த போன் கேன்சர் மற்ற காரியங்களைப் போல அவர் தனக்குள்ளாக சிதைந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் பார்த்தது வைத்தியர்களை அல்ல, தேவாதி தேவனை நோக்கி பார்த்தார். இந்த நாளில் கூட ஒரு கடினமான வியாதிக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், வருத்தத்துக்குள்ளாய் கடந்து சென்று கொண்டிருக்கலாம், மருத்துவர்கள் தீர்க்க முடியாத அந்த காரியங்களிலே நம்ம கடந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் நமக்கு ஒரு பரிகாரியாய் கர்த்தர் இருக்கிறார். தாவீது ராஜாவை குணமாக்கி மீண்டும் ராஜாவாக அவருடைய மரண நேரம் வரைக்கும் ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் வைத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்கிறதான அசைக்க முடியாத உறுதி தாவீதுக்கு இருந்தது. அதே போல இன்றும் கூட எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நமக்கும் அந்த நம்பிக்கை இருக்க ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாவீதுக்கு இருந்ததான அதே ஒரு வைராக்கியம் எங்களுக்கு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு இறங்குகிற தேவன், அதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் எங்களுக்கு இன்னைக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.